ஹலோ! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் கிச்சனை இப்படி அலங்கோலம் பண்ணி போட்டிருக்கேன். கடகடன்னு எல்லாத்தையுமே எடுத்து ஏறங்கட்டிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாத்திரம்லாம் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து கழுவுனதுக்கப்புறம் சிங்கையுமே கழுவி விட்டதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருக்குது. எவ்வளோ நீட்டாக வைக்கும்போதெல்லாம் யாரும் வரவும் மாட்டாங்க, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. வீடு கேவலமாக இருக்கும்போது தான் நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க. வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஆத்துக்காரர் தான். வீடு நீட்டாக இருக்கும்போது ஒரு நாள் கூட நீட்டாக இருக்குன்னு சொன்னதே கிடையாது. நீட்டாக இல்லாத போது தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்புறம் வீடு துடைக்கும்போது கல்லுப்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள், பன்னீர் எல்லாமே சேர்த்து வச்சு துடைச்சி பாருங்கள். வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் குறையும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வீடை மாப் போட்டதுக்கப்புறமாட்டு லஞ்சுக்கு சாம்பார் பண்ணதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பூக்காரங்க வந்திருந்தாங்க. இங்கே சிவராத்திரி, அப்புறம் மாசி அமாவாசை, மயான கொள்ளை எல்லாமே நடந்ததுனால பூ விலை ரொம்ப அதிகம். பூவும் கிடைக்கல. எனக்கு சுவாமிக்கு நல்லா பூ போட்டு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பூவும் நமக்கு தேவையான பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். பூ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டிட்டு கொஞ்சமாட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்காங்க, நான் வாரந்தோறும் போவேன். அங்கே அவங்களுக்கு கெட்டி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பாதி பூவை எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான பூவை மட்டும் கெட்டிட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை 1 to 2 ஹோரை டைமில் தான் இன்றைக்கி நல்லபடியாட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறமா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.